ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் தான். திருக்குறள் வந்து ஏற்கனவே நம்ம பார்ட் 8 வரைக்கும், அதாவது பார்ட் 8 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 9. அப்படின்னா நம்ம 80 குறள் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவோட 90 முடிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். காண முயலெய்த அம்பினில் யானை பிளத்த வேல் ஏந்தல் இனிது. அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம ஒரு சிறிய விஷயத்த எய்ம் பண்ணி அதை வெற்றி அடைஞ்சிட்டோம். அதை விட நம்ம ஒரு பெரிய விஷயத்துக்காக எய்ம் பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் அந்த தோல்வி அடைஞ்சு நம்மளுக்கு பெருமை தான் தரும். அது நம்ம எய்ம் பண்ணுறது பெரிய விஷயத்துக்காக எய்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. ஓகேங்களா? ஓகே பாருங்கள். காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை, காட்டு முயல் வீழ்த்த அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவிர வேலை ஏந்துவதை பெருமை தரும். அதான் சின்ன விஷயத்துக்கு ஒரு முயலை வந்துட்டு எய்ம் பண்ணி நம்ம கொன்றோம். அதை விட யானைக்கு எய்ம் பண்ணுறது தான் பெருசு. அதான் இப்போ நீங்கள் பெரிய முயற்சியே பெருமை தரும். நம்ம பண்ணுற அந்த முயற்சி எல்லாமே பெரியசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு நம்ம வள்ளுவர். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்னன்னா பிரிதுமொழிதல் அணி. இதில் வந்து அணி என்னது? பிரிதுமொழிதல் அணி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. சரிங்களா? இப்போது நம்ம ஒரு அரசன் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு பகைவர் வர்றாரு. ஓகேங்களா? ஒரு பகைவர் வந்து போர் புரிகிறார். அந்த மாதிரி போர் புரிஞ்சு அந்த பகைவர் வந்து வெற்றி கொள்வது வந்துட்டு ஆண்மைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அதே பகைவர் வந்துட்டு இப்போது ஏதாவது கஷ்டத்தில் இருக்கார், அவர் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியல, அவங்களுக்கு பொருள் இல்லை, இந்த மாதிரி போர் செஞ்சு அந்த பொருளை அழிச்சிட்டாரு, அவருக்கு அவங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உணவு இல்லாமல், அந்த மாதிரி இருந்தால் அந்த பகைவருக்கு ஒரு அரசர் வந்து போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஆண்மையோட கூர்மை, அது நல்லா வந்து மெச்சூரிட்டியான ஒரு அரசன், ஒரு ஆண்மகன்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்க பாருங்கள். பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவார். எதிர்த்து நின்றுக்குது ஆண்மை. பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்றும் கூறுவார். புரியுதா? பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் இக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நட்பு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அப்படின்னா இப்போ நல்ல புக்ஸ் இருக்குது, நல்ல சூப்பரான புக்ஸ் இருக்குது, நல்லா வந்து எப்படி சொல்கிறது, இந்த வரலாறு பற்றி புக்ஸ் இருக்குது. இதெல்லாம் படிக்க நம்மளுக்கு இன்பம் தரும். நம்ம நாட்டு மக்கள் வந்து இப்படி இருந்தாங்க, இப்போ நம்ம ராஜராஜ சோழன் இப்படி இருந்தார், இப்படி வாழ்ந்தார், தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார், இந்த மாதிரி நம்ம புக்ஸை வந்து படிக்க எவ்வளோ இன்பமாக இருக்குது. நம்ம நாட்டு முன்னாடி இப்படி இந்த அளவுக்கு இருந்திருக்காங்கன்னுட்டு. அதே மாதிரி பண்புடையாளர் நட்பு, நல்ல குணம் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டோட நட்பு கிடைச்சா அது பழக இன்பம் தரும். ஒரு புக்கை படிக்க எப்படி இன்பம் தருவதோ அது மாதிரி நண்பனோட நட்பும் பழக இன்பம் தரும் என்று சொல்கிறாங்க. இது போல நான் என்ன சொல்லியிருக்கேன், போலன்ற மாதிரி வந்துச்சுன்னா அது ஓமையினி தான், ஓமையினி. ஓகேங்களா? ஓகே, நான் பாருங்கள். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் நட்பு. நல்ல நூல்கள் படிக்க இன்பம் தருவது போல பண்புடையாளர் நட்பு பழக இன்பம் தரும். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அப்படின்னா என்னென்னா, இப்போ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா சிரித்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அந்த ஃப்ரெண்டு வந்து ஏதாவது தவறான வேலையில் இல்லை ஏதாவது திசை மாதிரி போகிறாருன்னா அந்த ஃப்ரெண்டை வந்து அவரை திருத்தி நல்வழிப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் உண்மையான ஃப்ரெண்டு. சும்மா சிரித்து பேசுறதுக்கு மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது. நல்ல வழியில் தப்பான வழியில் ஒரு ஃப்ரெண்டு நம்ம போகிறாருன்னா அவரை திட்டியோ இல்லை வந்து இந்த கண்டிச்சோ அவரை வந்து நல்வழிப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் உண்மையான ஃப்ரெண்டுன்ற மாதிரி நம்ம வள்ளுவர் சொல்ல வரோம். அது உண்மை தானேப்பா. நம்ம ஃப்ரெண்டு தப்பாக போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாதரா, தப்பு, நம்ம எப்போவுமே கரெக்டாக இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த தான் பாருங்கள். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கான் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டும் உரியது அன்று, நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டது திருத்துவதற்கும் உரியது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரந்தரம். ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் தான் துயரந்தரம். அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோம்னா நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அதே அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கல, தீமையான ஃப்ரெண்டுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏதாவது கெட்ட விஷயங்களே பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு கரெக்டாக இருக்கான்ப்பா, இந்த கெட்ட பழக்கம் போகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக போய் சொல்லக்கூடாது, வாழ்க்கை நேர்மையாக தான் இருக்கணும்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்.
இன்னொரு ஃப்ரெண்டும் அதே மாதிரி இவனுக்கு ஆப்போசிட்லாகவே இவனுக்கு ஈக்குவலாகவே இருக்கான். அவன் நல்லா இருக்கணும், சமுதாயத்துக்கு நல்ல பேர் வாங்கணும், நம்ம எந்த இதுக்கு போகக்கூடாது, நம்மளால இயன்ற உதவி மற்றவங்க செய்யணுன்ற மாதிரி இருக்கான். இவங்க 2 பேர் சேரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும். இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோம். இவங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. இவர் வந்துட்டு எனக்கு அவன் மட்டும் தான் முக்கியம், நான் எப்படியாவது திருடுறது ஒருத்தர் ஏமாத்துறது, அதுக்கப்புறம் சில கெட்ட பழக்கங்களை வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆப்போசிட் கேரக்டரில் கிடைக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு சாகுற வரைக்கும் ஒரு கேடை தரும், ஒரு பாதிப்பை தந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்ணும்போது கூட பார்த்து சூஸ் பண்ணணும் என்ற மாதிரி நம்ம வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் தான். நம்ம சூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லதாக அமையலைன்னா சாகு வரைக்கும் துன்பம் தரும்னு சொல்ல வராங்க. ஓகே, ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும். ஓகே ஓகே சரி. நெக்ஸ்ட் பாருங்கள். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரே நீட்டு அளப்பதோர் கோல். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருதுப்பா. இப்போ ஏதாவது ஒரு துன்பம்னா இப்போ பண கஷ்டமோ இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணுன்ற மாதிரி கஷ்டம் வருது. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் கேட்போம். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிற ஒருத்தன்னா கேட்டோன்னே அவங்ககிட்ட இருந்துன்னா கொடுப்பான். இல்லை என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குப்பான்ற மாதிரி கொடுத்துரும். ஆனால் ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பழகாமல் சும்மா ஜாலியாக மட்டும் பழகுற என்ன பண்ணுவாங்க, இல்லை இப்போ இருந்தாலும் கொடுக்காம இல்லை இப்போ என்கிட்ட இல்லைன்ற மாதிரி போய்டும். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இவங்ககிட்ட இருந்து நம்மகிட்ட கொடுக்கலன்ற விஷயம் இவனுக்கு தெரிய வருது. அப்போது அந்த மாதிரி நம்ம துன்பம் வந்ததும் நல்லதான். அப்போ தான் அவன் உண்மையான அந்த குணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஷிப்பில்ன்றதை நம்ம வள்ளுவர் சொல்ல வர்றாரு. எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்கள். நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களோட உண்மையான இயல்பு தான். அந்த அமௌண்ட்டை பற்றி சும்மா எக்ஸாம்பிள், வேறு கேரக்டர்ஸ் கூட இருக்கலாம். அந்த உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் ஆகும். ஓகே, கேட்டிலும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதற்கும் நமக்கு வரும் துன்பத்தினால் ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் ஆகும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அப்படின்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட நிறைய காசு இருக்குப்பா, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போ ரொம்ப பண்ணி கூட என்கிட்ட காசு இருக்கிறேன்னு மற்றவங்க இழிவாக பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் பேசாமல் பணிவாக இருக்கணும். அதே மாதிரி ஒருமையாக இருக்கும். என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை, ஒருமையாக இருக்கும்போது தன்னோட தன்னம்பிக்கை அந்த ஊக்கம் இருக்குல்ல, அது குறையாமல் பெருமிதமாக வாழணும் என்ற மாதிரி சொல்லுவோம். காசு இருக்கும்போதும் ஆடக்கூடாது, இல்லாத போதும் நம்ம ரொம்ப கீழே இருக்கன்ற மாதிரி நினைக்கக்கூடாமல் நடுநிலையுமே இருக்கணும்ன்ற மாதிரி நம்ம வள்ளுவர் சொல்கிறார். எந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஓகே பாருங்கள். செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். ஒருமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வோடு வாழ வேண்டும். பாருங்கள். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் 8th பாருங்கள். குன்றின் அணையாரும் குன்றி அணையா செய்யன். அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு அரசர் இருக்கார், அவர் பேரும் புகழோட நல்லா இருக்காருன்னு, அவர் இது வரைக்கும் ஒரு தப்பே பண்ணியிருந்தில்ல, சின்ன தப்பு கூட அவர் பண்ணியிருந்தில்ல, எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிட்டு நல்லா பேரும் புகழோட நல்லா பயங்கரமாக வாழ்ந்துட்டுருக்கார். அவர் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வச்சுக்கோங்க, ஒரு அமைச்சர் அவர் மேலே ஒரு பழி சொல்கிறாரு. அவர் தப்பை பண்ணல, இருந்தாலும் பழி சொல்லிடுறாரு. பழி சொல்கிறத மக்கள் நம்பிடுறாங்க. நம்பும்போது அப்போது அவ்வளோ நல்லது பண்ண மன்னர் ஒரு சின்ன குன்றி மன்னரில் சின்ன பொய் சொன்னாலும் அவர் பண்ண நல்லது எல்லாமே மறந்துட்டு அந்த பழியை மட்டும் பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வர்றதுக்கு அரசர் இடம் கூடாமல் அந்த தப்பை கூட இந்த மாதிரி பொய் சொல்கிற அமைச்சர் இவர் சொல்லியிருப்பார், அது கூட நடக்காமல் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. இது என்ன கான்செப்ட்னா, நீ எவ்வளோ பெரிய மரியாதையோடு இருந்தாலும் ஒரு குன்றி மன்னரோட தப்பு பண்ணாலும் அந்த மரியாதை போயிடும். அதனால் அந்த தப்பு வராமல் பார்த்துக்கணுன்றது தான் கான்செப்ட். ஓகே, நாங்கள் பாருங்கள். மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மண்ணளவு தவறு செய்தால் அவரது பெருமை இழந்துவிடும். அதான் சின்னதாக தப்பு பண்ணாலும் அவரோட பெருமை எல்லாமே காணாமல் போயிடும். ஓகே, குன்றின் அணையாரும் குன்றி அணையா செய்யன். அதுதான் குறள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். சரிங்களா? இப்போ பண்புடைய நல்ல படித்த சான்றோர்கள் இருப்பாங்கள்ல, படித்த அறிவுடையவர் இந்த அவரோட வழியில் அந்த படித்த சான்றோர். இப்போ நம்மளுக்கு முன்னாடி சொல்லணும்னா நம்ம அப்துல் கலாம் சொல்லலாம், இந்த
இந்த சயின்டிஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்துல் கலாம் பற்றி தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமராசர். இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எஜுகேஷன் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம காமராசர். இவங்க வழியில் நடந்ததுனால தான் இந்த உலகம் இன்னுமே இயங்குது. அந்த மாதிரி படித்த சான்றோர்கள் வழியில் நடந்ததால தான் இந்த உலகம் இன்னுமே அப்படி போட்டால் அது இல்லைனா இப்போ காமராசரோ ஒரு நேருவோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அப்துல் கலாமோ இவங்கெல்லாம் அந்த விதை போடலைன்னா நம்ம உலகம் இருந்திருக்கும். அந்தளவுக்கு செழிப்பாக இந்தியான்றது உலக மேடையில் தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது. இந்த சான்றோரோட வழியை நடந்ததுனால தான் உலகம் வந்து சிறப்படையுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா? பாருங்கள், பண்புடைய சான்றோர் வழியில் நடப்பதால் இந்த உலகம் இன்னும் இயங்குகிறது. சரிங்களா? இயங்கிட்டு இருக்குது. இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். அப்படி இல்லைன்னா மண்ணுக்குள் புதைந்து எப்போவுமே அழிஞ்சிருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. பண்புடையார் பட்டொண்டு உலகம் அது இன்றையல் மண்புக்கு மாய்வது மண். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள் லாஸ்ட் குறள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் தன்பால் தீமையால் திரிந்தற்று. இப்போ என்னென்னா, இப்போ வந்து இவங்ககிட்ட நல்ல பண்பில்லாதவங்ககிட்ட இருக்கிற செல்வம் வந்து அது அந்த பெருஞ்செல்வம் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மையாக ஒருத்தர் இருக்குப்பா, இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மை இல்லை, அவன் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். இவங்ககிட்ட செல்வம் வருது, அந்த ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மை இருக்குல்ல, அவங்ககிட்ட வர்ற செல்வம் வந்துட்டு எதுக்கு எல்லாருக்கும் பயன்படும், ஊருக்கே பயன்படும். அவன் எடுத்து கொடுப்பான், நல்லவங்களுக்கெல்லாம் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் எடுத்து கொடுத்து நல்லா பார்த்துப்பான். அதே வந்து தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம், அவங்ககிட்ட வர்ற செல்வம் வந்து என்ன பண்ணுவான், யாரும் கொடுக்க மாட்டான், அவன் மட்டுமே சேர்த்து வச்சுப்பான். அதான் இந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட வர்ற செல்வம் வந்து எல்லாருக்கும் பயன்படும். அதே இந்த மாதிரி நாம நல்லா இருக்கிறோன்னு நினைக்கிற இருக்கிற செல்வம் வர்றது யாருக்கே பயன்படாமல் அழிஞ்சிரும். சேர்த்து வேணா அவனும் இறந்துடுவான், இதுவும் ஒரு நாளைக்கு போயிடும். யார் எடுத்துகிட்டு போவாங்க என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி புரியுதா? அதான் பண்புடையாளர் இருப்பார், அவங்ககிட்ட கிடைக்கிற செல்வம் எல்லாருக்கும் பயன்படும். அது பண்பில்லாதவர்கிட்ட கிடைக்கிற பெருஞ்செல்வம் வந்துட்டு யாருக்குமே கிடைக்காம அழிஞ்சிரும்ன்றதான் இந்த குறள் சொல்லுது. ஓகேங்களா? பாருங்க குறள். தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்பட பால் திருந்த விடும், அதுபோல் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். இந்த போலன்னு வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஊமை அணி. ஓகேங்களா? போலன்னு சொன்ன என்ன சொல்லியிருக்கேன், ஊமை அணி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த புக் பேக் கொஞ்சம் பார்ப்போமா. இந்த ஆண்மையின் கூர்மை என்னன்னு பார்த்தோம், நம்மளுக்கு பகைவர்களுக்கு உதவுதல் தான் ஆண்மையின் கூர்மைன்னு பார்த்தோம். ஆண்மையின் கூர்மைன்றது என்ன பார்த்தோம், பகைவர்களுக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் எப்படி இருக்கும், ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். வறுமை வந்த காலத்தில் எப்படி இருக்கணும், ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பெருஞ்செல்வத்தை இப்போ நீங்கள் பிரிச்செலுத்துவீங்க, பெருமை ப்ளஸ் செல்வம். ஊராண்மையில் ஊர் ப்ளஸ் ஆண்மை, திரிந்து ப்ளஸ் அற்று எப்படி எழுதுவோம், திரிந்தற்று. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், பொறுத்துக்க. இது மாதிரி தான் கொஷின் வரும். இன்பம் தருவது எது, பண்புடையாள நட்பு. நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்றதுக்கு மட்டும் இல்லை, பெருமையை அளிப்பது எவ்வளவு, குன்றிமன் அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் எப்போ, செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் இருக்கணும். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் தான் பயனின்றி அழியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம 10 குறள் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு, இது எப்படி இருக்குது, இந்த கிளாஸ் ஓகேவா, இதை கண்டினியூ பண்ணலாமான்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு கோரிஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நன்றி வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.